எபிசோட் 4, 5, 6 ரிவ்யூ வந்திருக்கும். நம்ம சேனல்லே எபிசோட் 1 to 3 ரிவ்யூ இருக்கு. நான் காசி கூட பிரீத்தன் இருக்காரு. பிரீத்தன் ஷோ பார்க்கலன்னா கவலைப்படாதீங்க, நம்ம ரிவ்யூ பார்த்துட்டு அடுத்த இந்த ரிவ்யூ கண்டினியூ பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ரகன் யூடியூப் சேனல். நான் உங்க பிரீட்டன், பக்கத்துல காசி. ரிவ்யூ ஆரம்பிக்கலாமா? கதை கேட்க ரெடியாடா. அதான் பிரீத்தன் வழக்கம் போல அந்த மார்வல் சீரீஸ்ல அந்த 4th எபிசோட்ல தான் கொஞ்சம் அந்த சீரீஸோட டேர்னிங் பாயிண்டே இருக்கும். அதே ஃபார்முலாவை இதுலயும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அந்த போன 3rd எபிசோட்ல வந்து அந்த க்ளோக்கை கட் பண்ணில இருந்து அப்படியே கண்டினியூ பண்றாங்க. அந்த க்ளோக்கை வச்சு என்ன பண்றது, அதை ஆராய்ச்சி பண்ணுது. அந்த ஆராய்ச்சி பண்ணி அது என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுது ரீதி. அதுக்கப்புறம் தான் தெரியாது அந்த க்ளோக் வந்து ஒரு மிஸ்டீரியஸான இடத்துல இருந்து வந்திருக்கு. எங்க இருந்து வந்திருக்குன்னா டிசில இருந்து வந்திருக்கு. டிசியா? இல்ல இல்ல இல்ல, அவசரப்படாதீங்க, அடிப்பாங்க. பிரீத்தன் அதுதான் சொல்லுமே பிரீத்தன், டார்க் டைமென்ஷன் அப்படி பார்த்தா டிசி தானே பிரீத்தன். டார்க் டைமென்ஷன்னா டிடி தானே வரும். நீங்க பழைய டிசி பண்றதை அடிக்கடி காட்டுறீங்க காசி. அங்க இருந்து அந்த க்ளோக்கை எடுத்துட்டு வந்து என்ன பண்றது, லேசரை கட் பண்ணும். அந்த க்ளோக்கை எப்படி டிசைட் பண்றது, லேசர் யூஸ் பண்ணலாமா இல்ல ஆசிட் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலையை பார்த்துட்டு இருக்கு. ஆனா இவ்வளவு வேலையை பார்த்துட்டு ஒரு வேலையை பார்க்க பாருங்க பிரீத்தன். அந்த ஒபிடியன் ஸ்டெயின் வந்து ஜெயில இருக்கும் போது எவ்வளவு நெக்கிலா இருந்தா அவங்ககிட்டயே போய் கலாய்ச்சிட்டு இருக்கோம். அவனே சொல்லுவான் அப்பவே, நீ மாட்டிப்ப, நீ ஒரு டம்மி பீஸ், உன்னை நம்பிலாம் என் டெக்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி பயந்தானோ அதே மாதிரி நேக்கா கோத்து விட்டு உள்ள உட்கார வச்சு பிரீத்தன். இல்ல அதுலயும் அவன் சொல்லுவான், நீங்க வந்து இல்ல நீ வந்து உன்னோட சுயநலத்துக்காக என்ன வேணா பண்ணுவ அப்படின்னு. அந்த ஒரு விஷயத்துல தான் எனக்கு என்னன்னா, அவன் சொன்ன மாதிரி த்ரூ த கிளைமேக்ஸ் காசி கடைசி வரைக்கும் அயன் மேட் வந்து இதுதான் ஒரு கேரக்டரு, அவங்களோட இது, இவங்க குவாலிட்டிஸ் இந்த மாதிரி எதுவுமே சொல்ல முடியல காசி. ஒரு கேரக்டர் ஆர்க்கா கொஞ்சம் ஃபெயிலியரோ அப்படின்னு தோணுது. உங்களுக்கு அதை சொல்ல முடியுதா, அவங்களை டிஸ்கிரைப் பண்ண முடியுதா? ரீதி வந்து இப்படிதானே. அயன்நாட்டை பத்தி எனக்கு ஜீரோ கேர். அது எப்படி இருந்தாலும் எனக்கு அது பிரச்சனையே இல்லை. ஓகேவா, அது நான் வந்து ஒரு லைக் பண்ற அளவு கூட வைக்கல. அது ஓகே, ஒரு ஷோவா இருக்கு, அவ்வளவுதான். அந்த ஷோவா தான் நான் பாக்குறேன். அயன்நாட் பர்சனலா கேரக்டர் நான் பாக்கல, அது அவ்வளவுதான். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வரல பெருசா அந்த அயன்நாட் கேரக்டர். இப்படிதான் சொல்லிட்டு லெகசிய தொடர போறாங்க. ரிப்பாஃப் தலைவி எல்லாம் சொல்லிட்டு பாத்தீங்களா, நைஸா ஜாக்கா வாங்குறீங்களே. அயன்மேன் சொன்னது நான் சொல்லல. அயன்மேன் வந்து போன் பண்ணி உங்களுக்கு கன்கிராச்சுலேட் பண்றேன், என்ன சப்போர்ட் பண்றாங்களே ஸ்ரீரிக்கும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. சோ அயன்மேன் ஃபேன்ஸ் தான் அதெல்லாம் விட்டு கொடுக்கணும், நான் கொடுக்க கூடாது. பிரீத்தன் இப்போ நான் கொடுக்க மாட்டேன் காசி. பிரீத்தன் உங்க ஆளே சொல்லிருக்காரு, ஆர்டிஜே சொல்லியிருக்காரு. அப்புறம் அவருக்கு என்ன மரியாதை பிரீத்தன்? என்ன தெரியும், நான் சப்போர்ட் பண்ண போற விஷயம் என்னன்னா, இது அயன்மேனோட லெகசியை தொடர போறது இல்ல, கொஞ்சம் மேஜிக் யூஸ் பண்ணி நான் வந்து வேற கேரக்டர்னு அவங்க காமிட்டதுனால ஓகே, கொஞ்சம் ஓகே, ஒரு மார்வல்ல ஒரு புது கேரக்டர்னு அவங்கள ஏத்துக்கிறேன். பட் மார்வல் சீரீஸ்ல இது ஓகே, நான் ரொம்ப மட்டமா இருக்கும், எனக்கு சுத்தமா பிடிக்காது. பட் அதை பார்க்கும்போது இது ஓகே தான். மிஸ் மார்வலா இருக்கட்டும், ஷீஹல்க், சீக்ரெட் இன்வெஷன், அது எல்லாத்தையும் விட கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. கரெக்ட் தான். பிளாக் பேந்தர் 2, சீக்ரெட் இன்வெஷன், அப்புறம் ஷீஹல்க், தி மார்வல்ஸ், இதெல்லாம் விட பெட்டரா கொஞ்சம் ஃபீல் ஆகலாம். பட் நான் சொன்னேனே, அந்த ஹவ் அப்படின்ற கேள்வின்னு ஒண்ணு வருது கஷ்டம். என்ன இருந்தாலும் இது எப்படி செய்யறாங்க ரீதி, அவங்களுக்கு வெறும் நாலேஜ் இருக்கு, பட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்களோட எபிலிட்டிஸ் என்ன, எப்படி அவங்க கேரக்டர் வந்து சொல்லனாலும் அவங்க எப்படி இதை செய்யறாங்க, என்னென்ன யூஸ் பண்றாங்க, அதை பத்தியும் டிஸ்கஸ் கிடையாது. சுத்தி இந்த கதை மட்டும் தான் சொல்றாங்க. இந்த பிரச்சனை வந்துச்சு, இது வந்துருச்சு, இது நடந்துச்சு, இது பண்ணணும். ஸோ அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. சும்மா ஒரு கேரக்டர் ஆர்க்கோ இல்ல அவங்களோட நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து எப்படி அவளை பிடிக்க வைக்கணும் அந்த மாதிரி இல்லாம, நான் வந்து ஒரு கதை எழுதிட்டேன், அந்த கதையில வந்து இப்படி நடக்குது, ஒரு அந்த மாதிரி தான் போறாங்க. ஒரு எப்படி சொல்றது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க பெட்டரா நம்மளுக்கு. ரீதிக்கு வந்து ஹெல்ப் அந்த மைண்ட் செட் கூட வர மாட்டேங்குது, ஏதோ ஒண்ணு முடிஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் வந்து ஒரு 3rd எபிசோட்ல இருந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தேன். ஓகே, என்னதான் சொல்ல வராங்க, என்னதான் பண்றாங்கன்னு பாக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தேன். அதனால இந்த ஹவ் எப்படி அதெல்லாம் பெருசா கேர் பண்ணல, நல்லா இருந்தா மட்டும் போதும்ன்ற அளவுக்கு வந்துட்டேன். இல்ல மிஸ் மார்வல், ஓகே ஓகே, நீங்க சொல்ற மாதிரி மிஸ் மார்வல்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. நான் சொல்லிடுவேன் அடிக்கடி, அவங்க என்ன மாதிரி கேரக்டர், அதுக்கப்புறம் அந்த பவர்ஸ் எப்படி கிடைச்சது, என்ன மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இவங்களோட ஷீஹல்க்ல வந்து சொல்ல மாட்டாங்க, திடீர்னு அவங்க எக்ஸ்பர்ட். சூரியும் அதே மாதிரிதான், பிளாக் பேந்தர் எக்ஸ்பர்ட். காயா வந்து ஏதோ ஒண்ணு மார்வல் இருக்கிற எல்லா சக்தியும் குத்துட்டாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கும் என்னால முடியும், அவ்வளவுதான். நான் வந்து புத்திசாலி, வேற ஒண்ணுமே கிடையாதா? அதுதான் நான் கேக்குறேன்.
வேற ஒண்ணும் இல்ல. இது எப்படி என்னென்ன பொருள் வேணும் ஒரு லிஸ்ட் கொடுத்தேன்றாங்க. அந்த லிஸ்ட் கூட படிக்க மாட்டாங்க. என்ன பொருள் வாங்குறாங்க, என்ன வச்சு தயாரிக்கிறாங்களோட சொல்ல மாட்டாங்க. சூட்டு செய்யறது என்ன சாதாரண வடை செய்யற மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க உட்கார்ந்து. தெரியல bro. அதனால திரும்ப வந்துட்டேன். எனக்கு இந்த ஷோ நல்லா இருந்தா மட்டும் போதும். எல்லாம் பார்த்துட்டு என்னோட அந்த பாரே ரொம்ப கீழே போயிடுச்சு. அடிமட்ட விரோசி லெவல் போயிடுச்சு என்னோட பார். அதை விட எது கொஞ்சம் நல்லா இருந்தாலும் ஓகே தான்ற அளவுக்கு நான் வந்துட்டேன். அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் மார்வல் சீரிஸ். ஓகே ஓகே, ஏதோ ஒரு நல்ல ஹாலிவுட் படம் மாதிரி, ஒரு ஹாலிவுட் சீரிஸ் மாதிரி நார்மலா ஒரு சீரிஸ் நல்லா கொடுங்கடா பாக்குற மாதிரியாவது அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு, ஹைப்லாம் எனக்கு வேணாம்டா அப்படின்ட்டு. அதனால அந்த செட்டுக்கு வந்துட்டதுனால எனக்கு பெருசா இதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே இருக்கு. அது வந்து ஓரளவுக்கு இந்த 4th எபிசோட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. கதையில நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க, அந்த க்ளோக்கோட பேக்ரவுண்ட் என்ன, அந்த மாதிரி ஒரு கியூரியாசிட்டி, நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்ற அந்த த்ரில், அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. 4th எபிசோட் ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதே மாதிரி புதுசா அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த 4th எபிசோடுக்கு அப்புறமா அந்த இந்த வில்லனோட கேரக்டரைசேஷன் பத்தி தெரியும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நம்ம 5th எபிசோடு கிட்ட வரும்போதெல்லாம் அவர் அப்பா வந்துக்கு இவர் எப்படி நடத்தினாரு அந்த மாதிரியான விஷயங்கள் காட்டும் போதோ ஒரு கேரக்டரைசேஷன் வந்து டெவலப் ஆகல. பட் அதான் சொன்னாங்க, எல்லாமே ரிவீல் பண்ற மாதிரி இருந்த விஷயங்கள் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவர் எப்படி இந்த க்ளோக் வாங்குறாரு அந்த மாதிரியான சீக்வன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நீங்க சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே வில்லனோட சைட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு காசி. ஹீரோவை விட ரீதியை விட என்னன்னா, ரீதிக்கு வந்து ஒரு விஷயம் செய்யணும் அவ்வளவுதான். வில்லனுக்கு அப்படி இல்லை, எப்படி செய்யணும் எது செய்யணும்னு தெரியாது, பட் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது. அதை வந்து ராங்கோ சரியோ நல்லதோ கெட்டதோ அதெல்லாம் யோசிக்காம அதை செய்யறாரு இல்லையா. அது வந்து எப்படின்னா, நார்மலா ஒரு வில்லனிசம் வந்து கரப்டான வில்லனிசம் மாதிரி தெரியல. உண்மையிலேயே அவர் மைண்டுக்குள்ளேயும் அந்த வில்லனிசம் லைட்டா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஃபேஸ்புக்ல ஃபுல்லாவே கரப்ட் ஆனவங்க தான் பார்த்தோம். இவருக்கு அந்த அளவு இல்ல, கொஞ்சம் வில்லனிசம் இருக்குன்ற மாதிரி எனக்கு. வெறும் கரப்டட் மட்டும் இல்ல இவரு. எதுவும் எனக்கு ஃபீல் ஆகல, பட் ஓகே நீங்க சொல்றீங்க ஏதோ. இல்ல, அடுத்ததா அந்த ஹூட் வந்து ரொம்ப கரெக்ட் பண்ணுது அவ்வளவுதான், எக்ஸ்ட்ராவா அவரை அதை தெளிவா காட்டியிருப்பாங்க நம்மள. அந்த லாஸ்ட் எபிசோட்ல எல்லாம் லிட்டரலா ஒரு டெவிலா மாறுற மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா அதை இல்லூஷன் வச்சு சிம்பிளா முடிச்சுட்டு இருப்பீங்க. அடுத்ததா ஸ்டெயின் கேரக்டரும் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ஸ்டெயின் ஒரு ஜெனரிக்கான கேரக்டர் தான் ஃபீல் ஆச்சு. அது சும்மா இந்த ஷோவை வேற எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா காட்ட முடியலன்னு சொல்லிட்டு அதுக்காகவே யூஸ் பண்ண கேரக்டர் மாதிரி. பயன்மேன்னு சொல்லிட்டோம், அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கணும்ல, கனெக்ஷன், ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கணும், அதுக்காகவே ஸ்டெயினை இறக்கி விட்ட மாதிரி தோணுது. அதை பெருசாவும் யூஸ் பண்ணல, அவ்வளவுதான். வந்தாரு போனாரு அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் ஸ்டெயின் பெருசா. அவரோட சயின்ஸ், அவரோட இன்ஜினியரிங் டெக் எப்படி இருக்கு, அந்த ஒரு விஷயம் நல்லா இருக்கு. இன்னொன்னு, அவர் கொஞ்சம் எக்ஸ்பிளைனா பேசுவார் காசி. ரீரியை விட பாத்தீங்கன்னா அவரோட ஐடியாஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுவார். அவரு என்ன வாங்கியிருக்கேன் வச்சிருக்கேன். நீங்க ரீதி எல்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா எது எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும் பீத்தன். பட் அவன் ஓ எங்க தலைவி அதெல்லாம் தெரியல பீத்தன், இன்ட்ரெஸ்டா இல்ல. 4th எபிசோட் நல்லா இருந்தது அவ்வளவுதான். 5th எபிசோட் மறுபடியும் படுத்துருச்சு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சூட் உருவாக்குறேன் சின்ன பையன் இல்ல பீத்தன், எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல பீத்தன். அப்படியா? சுத்தமா ஒண்ணுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல பீத்தன். சொன்னாரு பாரு அந்த சின்ன பையன். தெரியல, எனக்கு சுத்தமா எதுவுமே கேரக்டராவே ஒர்க் ஆகல, எதுவுமே ஒர்க் ஆகல. முடிஞ்சா போதுன்ற மாதிரிதான் இந்த சீரிஸ். அந்த 4th எபிசோட் மட்டும் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது அவ்வளவுதான். 5th எபிசோட்ல மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் எப்படி ஷூட் உருவாக்குச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. அது மறுபடியும் உருவாக்கும் போது என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது சொல்லுங்க. மறுபடியும் உருவாக்குற மாதிரி கேட்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஜெல்மா அந்த கேரக்டர்லாம் வரும்போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதெல்லாம் 4th எபிசோட்ல தானே, அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது. இல்ல நீங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்களா, அக்செப்ட் பண்ணீங்களா டொர்மாமா வாய்ப்பு இருக்குன்னு? இல்ல புரியுதாண்ணா, டொர்மாமு வந்து பெருசா இந்த மாதிரி டீல் எல்லாம் போட மாட்டார்ல. கரெக்ட், இந்த மாதிரி டீல் போட மாட்டார்ல, அதனால எனக்கு அது தெரியுது. ஜெனரல் ஆடியன்ஸ் என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல, கமெண்ட்ல போடுங்க. நானும் அதை யோசிச்சேன், டொர்மாமுக்கும் இதுக்கும் சம்பந்த வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டுதான் எனக்கும். ஏன்னா அவரோட கேரக்டர் வேற மாதிரி இருக்கும், கண்டிப்பா மெஃபிஸ்டோ வந்துருவாரோ அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் ஒரு வருத்தம் என்னன்னா, மெஃபிஸ்டோ வந்து இப்படி பண்ணாரு நான் நினைக்கல காசி. என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க? இப்படின்னா எப்படி அயல்நாட்டை தேர்ந்தெடுப்பாருன்னு நினைக்கவே இல்லை. எதுக்கு சம்பந்தமே, கோஸ்ட் ரைடர்னு ஒருத்தர் சும்மா கிடக்குறாரு, அந்தால போய் கூட்டிட்டு வர வேண்டியதானே எதுக்கு? 5th எபிசோட் வந்து மறுபடியும் அதே மாதிரி தான், அந்த ஷூட் உருவாக்குறாங்க அவ்வளவுதான். அதை வச்சு எபிசோட் ஃபுல்லா ஓட்டிட்டு லாஸ்ட்ல அந்த ஏஐ வந்து அதான் காசி, மெஃபிஸ்டோ வந்து உயிரோட கொண்டு வந்துரு அந்த ஏஐ. அது வந்து எமோஷனலா ஒரு மாதிரி கண்டென்ட் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு நீங்க சொல்ல 6th எபிசோடு, நான் அது சொல்லல, அந்த 5th எபிசோட்ல சொல்றேன். அதுல வந்து அந்த ஏஐ வந்து டெலிட் ஆகிற மாதிரி காட்டுவாங்கல்ல,
அந்த மேஜிக் யூஸ் பண்ண உடனே அந்த க்ளோக்ல இருக்க மேஜிக் யூஸ் பண்ண வந்து ஏஐ காணாம போயிடும்ல. ஆமாமா, அது ஒரு விஷயம். அப்போ ட்ரை பண்ணுவாங்க, திரும்ப வராது, அது ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஏஐ பண்றதும் பண்றது, அதுக்கப்புறம் அந்த ஜேவியர், அதுக்கப்புறம் இவங்க வந்து கேரேஜுக்கு வந்து அவங்க அப்பாவோட சீக்வன்ஸ், இந்த மாதிரி ஒரு எமோஷனலா ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கும். அதுவும் கொஞ்சம் மொக்கையா போர் அடிச்சிட்டாங்க காசி. ஆக்சுவலி 5 பிரீத்தன் அந்த எபிசோட முடிச்சுக்கலாம். பிரீத்தன் இதெல்லாம் எடுக்கவே கூடாது பிரீத்தன். 5 எபிசோடு அவ்வளவு பொறுமைசாலி பிரீத்தனுக்காக ஒரு கமெண்ட் போடுங்கள். அட பாவிங்களா. காந்தியின் வடிவமாகிய பொறுமைசாலி பிரீத்தன். இல்ல இல்ல, அந்த காந்தி அவங்க அண்ணன் கிட்ட பேசல பிரீத்தன். அவங்க அண்ணனை மீட் பண்ணல அந்த காமராஜன், ஒரு அப்துல் கலாம். காமராஜன் சொல்ல முடியாது, காமராஜன். ஓகே, காமராஜனே மெயின்டைன் பண்ணினா PG-13 நினைவுபடுத்துகிறேன். அந்த அவங்க அண்ணன் கிட்ட வந்து அந்த ஏஐ மீட் பண்ற சீன்லாம், அது அவங்க அண்ணனோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பிடிச்சிருந்தது. செத்தவங்களை வந்து அவ்வளவுதான், அவங்களை அப்படியே விட்டுருணும், அவங்கள ஏஐயா உருவாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்றது. அது எனக்கும் அதே ஒப்பீனியன் தான். செத்தவங்களை வந்து அப்படியே விட்டுருணும், ஏஐயா உருவாக்க கூடாது. கேரக்டர்னா ஓகே. இல்ல, நம்ம கனெக்ட் பண்ண முடியாது காசி, நீங்க நினைக்கிற மாதிரி. அந்த ஃபிக்ஷன் வேர்ல்டுக்கு அது தேவைப்படுது இல்ல, அதுக்காக இப்போ அயன்மேன் ஒரு நான் ஃபிக்ஷன் சொல்றது என்னன்னா, இப்போ நம்ம நிஜத்துல வந்து இப்போ ஒரு ஃபிக்ஷன் கேரக்டர் இருக்கு, ஆப்டிமஸ் பிரைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நம்ம நிஜத்துல இப்போ வாழ்ற வேர்ல்ட்ல ஏஐயா உருவாக்குனா எனக்கு அது ஓகே தான், ப்ராப்ளம் இல்லை. பட் இதே நம்ம ஃபேமிலி மெம்பரு, செத்தவங்க ஃப்ரெண்டு யாராவது அவங்கள வந்து ஏஐ இப்போ உருவாக்குறாங்கன்னா அது எனக்கு ப்ராப்ளமா தெரியும். ஏன்னா அது நிறைய யூஸ் பண்றாங்க. இப்போ இருக்கிற ஷோஸ்ல அப்பா காட்டுறேன் அவார்டு வாங்க போது அப்பா வந்து கங்க்ராச்சுலேட் பண்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் போட்டு அதெல்லாம் பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு பர்சனலி சொல்றேன், எனக்கும் மேபி அது ஐடியா இல்லதான். உங்க ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க பாக்குறவங்க. பட் ஆனா கன்வின்சிங்கா அவங்க ஒரு பதிலும் சொல்லியிருப்பாங்க காசி. என்னன்னா அவங்களோட வேல்யூ என்ன, அது மூலியமா அவங்களுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட், எமோஷனலா கண்ட்ரோல் பண்றதே அந்த ஃப்ரெண்டு தான். இவளை ரீரிக்கு வந்து என்னதான் பிரில்லியன்ஸ் இருந்தாலுமே இன்னொரு பார்ட் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு ஹார்ட் பிரெயின். அப்ப பிரெயின் வந்து விரிதினா ஹார்ட் வந்து நேட்டலின்ற மாதிரி காட்டுறாங்க, அப்படி சொல்ல வரேன். அவங்களுக்கு அந்த அது அவங்க ஜேவியரே சொல்லுவாரு, உனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுது, அதனால தான் நீ உன்னை அறியாம உருவாக்கி இருப்ப. அது நேட்டலி வந்து உருவான விதம் தெரியல உங்களுக்கு, அவங்களுக்கு தெரியாம தான் உருவாயிருக்கும், அவ பிளான் பண்ணி உருவாக்கல. அதான் நான் ஃபர்ஸ்ட் எபிசோடு ஃபர்ஸ்ட் 3 எபிசோடு ரிவ்யூல சொல்லியிருப்பேன், இந்த ஏஐ எப்படி சாத்தியம், இப்படி ஒரு ஏஐ எல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லியிருப்பேன், எமோஷனல் எல்லாம் சேர்த்து ஏஐ. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிக்கிறீங்களா, என்னன்னா இப்போ ஒரு ஏஐ உருவாக்கிட்டு அதை வந்து ஒரு மனுஷனா உருவாக்க ட்ரை பண்றது வந்து அதுல எனக்கு ஓகே தான் தோணுது. இப்போ ஜார்விஸ் எடுத்துக்கோங்களேன், ஜார்விஸை வந்து ஃபர்ஸ்ட் ஏஐயா இருப்பாரு, அதை வந்து அல்ட்ரானா மாத்திருக்காங்க, அது ஓகே. அப்படி பண்றதுல எனக்கு எதுவுமே ப்ராப்ளமா தெரியல. பட் ஒரு செத்து போன மனுஷனை ஏஐயா உருவாக்கும் போது எனக்கு ப்ராப்ளமா தெரியுது. அதுவும் சொல்லிக்க விரும்புறேன். ஓகே ஓகே, நீங்க ரொம்ப கொந்தளிக்காதீங்க, புரியுது நீங்க சொல்ல ஒரு விஷயம். பட் அதுக்கு அந்த ட்ராக் என்னன்னா அவங்கள அறியாம வர்ற ஒரு விஷயம்ன்ற மாதிரி அவங்கள காட்டுறாங்க, அவ்வளவுதான். அதனால பெருசா குறை இல்லை. பட் எனக்கு பிடிக்காது என்னன்னா அதான் ஓவரா எமோஷனல் அதுக்கு இருக்கிறது. ஏஐனா ஒரு அளவுக்கு மேல ஏஐ வந்து வேற விஷயங்கள் கேர் பண்ண மாதிரியோ இல்ல செக்யூரிட்டி அப்கிரேட் பண்ற மாதிரி இன்னும் நிறைய நாலேஜ் ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணது எனக்கு பிடிக்கல. ஒரு ஏஐ மாதிரி இல்லை, அது கம்பானியன் மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஸோ அந்த மாடலரே பிடிக்கல எனக்கு அந்த ஏஐ. அடுத்ததா இவங்க கொண்டு போன சொல்லுங்க. அந்த 5th எபிசோட்ல அந்த ஆக்ஷன் சீன், பயங்கரமான ஆக்ஷன் சீன், தீதியை வச்சு மரண மாசம் ஆக்ஷன் சீன் ஒன்று பண்ணி வச்சிருப்பாங்க. நான் காசி தீதி எப்படி ஃபைட் பண்றாங்க, நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்றேன், மோஸ்ட்லி இந்த டெக் காய்ஸ் வந்து பெருசா ஆக்ஷன்ல இன்வால்வ் ஆனா அந்த கேரக்டர் வீக்கர் ஆகும். அது வந்து ஒரு மூவி லாஜிக்னு சொல்லுவோம், சினிமாட்டிக்ல நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லையா. அது அவ்வளவு பெரிய சீன் இல்ல பிரீதன், அவ்வளவுதான் கடந்து போயிடணும் பிரீதன். அதை பத்தி இவ்வளவு நேரம் பேசக்கூடாது. அது ஒரு சீனே, அது இவ்வளவு நேரம் வேற பேசிட்டு இருக்கீங்க. இல்ல அவங்க இம்பார்ட்டன்டா எல்லா கேரக்டரும் அடிக்கிறாங்க பிளான் பண்ணி காசி. தெரியல பிரீதன், அதை பேசுற அளவு எனக்கு பொறுமை இல்லை பிரீதன். அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலான்னு தோணுது. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான சீனா இல்ல. மாட்டி விட்டுட்டு கடைசியில ஸ்டெயின் கையில இருந்து தப்பிச்சு ஸ்டெயின் அவங்கள விட்டதுக்கு அப்புறம், ஆனா ஸ்டெயினை வந்து ஹூட்டு கரெக்ட் என்ன சொல்றது அட்மின் அப்படின்றத மாத்துவாங்க இல்லையா. இனிமே ஹுட் தான் அட்மின் அந்த கருப்பா இருக்கிறவங்க மாத்திருப்பாங்க. அந்த ஹேக்கர் இருப்பாங்க, பயங்கரமான ஹேக்கர். இது அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு பிரீதன், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அவங்களால பார்த்தே கண்ட்ரோல் பண்ண முடியும் பிரீதன். அப்படியே கம்ப்யூட்டர் வந்து பார்த்தே கண்ட்ரோல் பண்ண முடியும், டச் பண்ணாலே கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்படியா? உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் இருக்கா? தெரியல, அந்த மாதிரி அதான் எல்லாருக்குமே சூப்பர் பவர் இருக்கு போல. ஏன் அப்படி சொல்றேன்னா அந்த கீபோர்ட் வந்து அவங்க டைப் பண்ண மாட்டாங்க, அப்படியே டச் பண்ணி தடவிட்டு இருப்பாங்க.
ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த நகத்தை வச்சுலாம் டைப் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படியே தடவியே அப்படியே கண்ட்ரோல் பண்ணாங்க. அது எனக்கு பார்க்க வந்து அப்படியே ஆச்சரியமா இருந்தது. கேட்க கூடாது கேசி, டெக்னோபதி இருக்கு போல ஒருவேளை உங்களுக்கு, கேட்க கூடாது அவ்வளவுதான் நம்ம. ஓ ஓகே. அதனால அவங்கள வச்சும் ஒரு சீரிஸ் எடுங்கன்னு சொல்லிட்டு மார்வல் கிட்ட ஒரு ஆடா பாவி வேணாப்பா சாமி, இந்த சீரீஸே தாங்க முடியல. அவன் சீரியஸ் விதன் எடுக்கணும். விதன் அவங்கள வச்சு ஒரு சீரிஸ் எடுக்கணும். அதுக்கு ஆண்டி வீடியோ கால் பண்ணணும், ப்ரமோஷன் பண்ணணும். இனிமே பண்ண மாட்டாரு. எப்போ மேஜிக் யூஸ் பண்ணீங்களோ எங்கால இனிமே உங்களை போன் பண்ண மாட்டாருங்க. இதுக்கப்புறம் டாக்டர் டூம் தான் கூப்பிடுவாரு உங்களை. ஐயோ அதுவும் ஆர்டிஜேவா, அசிங்கம். என்னங்க காசி இப்படி பண்றீங்க? ஆர்டிஜேக்கு இன்னொரு ரோல் மேஜிக் அண்ட் டெக்னாலஜியா காசி? நோட் பண்ணீங்களா? அயன்ஹார்ட் எப்படி கொண்டு போறாங்கன்னு பாருங்க காசி. அயன்மேன்ல ரிப் ஆஃப் இல்ல, அப்போ டாக்டர் டூமோட ரிப் ஆஃப் போல. எனக்கு தெரிஞ்சு டாக்டர் டூமை டிஃபீட் பண்றது அயன்ஹார்ட் தான் நினைக்கிறேன். ஐயோ அசிங்கம், அவமானம் காசி. இதோட இந்த மாதிரி கதையால் தானாங்கன்னா அங்கேயும் கொளுத்து. விதன் சம்பளம் வாங்கியாச்சு, இதுக்கு மேல என்ன கொடுக்குறாங்களோ அவங்க சொல்றதுதான் விதன். நான் விதன் சம்பளம் வாங்கிட்டீங்களா? எனக்கு ஜிபே பண்ணுங்க. சொல்றேன் சம்பளம் வாங்கிட்டார்ல, அவ்வளவுதான். நோட் பண்ணி சரி ஓகே, கதைக்குள்ள போவோம். அதான் அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன உள்ள போறீங்க? உங்க அந்த ஹைப் இருந்துச்சு அப்படி. இந்த மெஃபிஸ்டோனாலே ஒரு ஹைப்னு ஒரு சுத்திட்டு இருக்கீங்க, அதை காட்ட போறாங்க மெஃபிஸ்டோ அப்படி. அந்த ஹைப் இருக்காச்சா? பயங்கரமான ஹைப் இருந்துச்சு. எப்பனா நம்ம வாண்டா விஷன் பார்க்க ஆரம்பிச்சோம் அப்பத்துல இருந்து. ஓகே ஓகே. பட் அந்த ஹைப் எல்லாத்தையும் உனக்கு இதெல்லாம் தேவையான்னு ஷானில முக்கி உனக்கு ஆகணும் அந்த மாதிரி அடிச்சாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஐயோ என்ன சொல்றதுனே தெரியல. மனுஷ சாணி மனுஷ சாணி சாணி எல்லாத்தையும் கலந்து அடிக்கிறாங்கன்ற மாதிரி எதுக்கு மெஃபிஸ்டோ வரணும்ன்ற, எதுக்கு வந்தீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க எனக்கு. பர்சனலி வந்து எனக்கு மெஃபிஸ்டோ மேல பெருசா ஹைப்பே இல்ல போயிட்டாங்க. மெஃபிஸ்டோ அது ஒரு மாதிரி வித்தியாசமா தான் தோணுச்சு. இது வரைக்கும் மெஃபிஸ்டோனா யாருன்னு நீங்க தெரியாது, இது வரைக்கும் மெஃபிஸ்டோ நீங்க பார்த்தது கூட இல்ல, அப்புறம் எதுக்கு அவ்வளவு ஹைப்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன் மெஃபிஸ்டோ நம்மளுக்கு தெரியாதா காட்சி? காமிக்ல இருந்து நம்ம ஃபாலோ பண்றோம், ஜெனரல் ஆடியன்ஸ் தெரியாம இருக்கலாம். நான் ஜெனரல் ஆடியன்ஸ் தான் அப்படிதான். காமிக்ல எல்லாம் எனக்கு மெஃபிஸ்டோ யாருன்னு தெரியாது அப்படிதான். ஓகே, எனக்கு மெஃபிஸ்டோ தெரியாது. கோஸ்ட் ரைடர் அதுதான் அது தெரியும், கோஸ்ட் ரைடர் தெரியும். ஹைப்ன்றது சில ரிவ்யூவர்ஸ் மூலியமா ஜெனரல் ஆடியன்ஸுக்கு போய் சேர்ந்துச்சு. எப்படின்னா ஒரு வாட்டியும் அந்த என்ன சொல்றது, இந்த இந்த சீக்வன்ஸை பாத்தீங்களா அப்படி சொல்லுவாங்களே, ஈஸ்டர் எக் அது இதுன்னு சொல்லி சில ரிவ்யூவர்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுற வீடியோஸ் மூலியமா ஜெனரல் ஆடியன்ஸ் போய் சேர்ந்துருக்காசி, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு ஹைப் கிரியேட் ஆனது. ஓகே மெஃபிஸ்டோன்னு ஒருத்தர் இருக்காரு, அவளுக்கு இந்த மாதிரி பவர்ஸ் இருக்கு, எபிலிட்டி இருக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணுவாருன்னு. ஸோ இதுல வரப்போறாருன்னு எனக்கு ஐடியா இருந்துச்சு. பட் டொர்மாமோன்ற கதை வந்ததுக்கு அப்புறம் நான் டொர்மாமோ இருக்காதுன்னு தோணுச்சு எனக்கும். பட் மெஃபிஸ்டோ வந்து அயன் ஹார்ட்டுக்காக இந்த பிளான் பண்றாரு. அயன் ஹார்ட் தான் மெயின் இப்போ மெஃபிஸ்டோக்கு தேவைன்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது என்னன்னு புரியவும் இல்லை எனக்கு. ஸோ இந்த மெஃபிஸ்டோ ஹைப்பு காரணம் வந்து நம்ம மொக்க ப்ரோ தான் தோணுது. இப்படிதான் இருக்கலாம், மொக்க ப்ரோ வச்சு செஞ்சுட்டாரு அடிக்கடி மெஃபிஸ்டோக்கு எதிர்பார்த்து. இப்ப அவரே மொக்கையாயிட்டாரு பாவம். இத பார்த்துட்டு மொக்க ப்ரோ ஃபேன்ஸ் இருந்தா கமெண்ட்ல கலவரத்தை ஆரம்பிங்க. இல்ல மொக்க ப்ரோ ஃபேன்ஸ்னீங்கன்னா கமெண்ட்ஸ்ல ஒரு மொக்க போட்டு போங்க. ஏன்னா நானும் மொக்க ஃபேன் தான், எனக்கு என்ன இருந்தாலும் அவரும் பிடிக்கும். இப்படி சொல்லி உங்களுக்கு தப்பிச்சிருவீங்க, என்ன மட்டும் போட்டு அடிக்க போறாங்க. இப்போ அடுத்ததா காசி, இந்த மெஃபிஸ்டோட டீல் எனக்கு சுத்தமா பிடிக்கல. காசி உயிரோட வரணுன்றதுக்காக அயன் ஹார்ட் ஒத்துக்கிட்டாங்க. பட் எதுக்காக மேஜிக் வந்து இந்த அளவுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? கதையில நீங்க ரொம்ப தூரம் போயிட்டீங்க. நம்ம இன்னும் எபிசோட் 6 கதை பேசல. ஓகே ஓகே, கொஞ்சம் அப்படியே கதைக்கு வந்தீங்கன்னா அதுதான் அந்த மறுபடியும் அந்த ரீமேட்ச் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி டிஃபீட் பண்ணிடுவாரு நம்ம ஸ்டெயின் வந்து ரீரியை டிஃபீட் பண்ணிடுவாரு. மறுபடியும் ரீமேட்ச் அப்போ எப்படி வந்து ரீரி வந்து ஸ்டெயினை டிஃபீட் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு ட்ரை பண்ணிருப்பாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு 3Dல எடுத்திருப்பாங்க, 3Dயா 5Dல எடுத்திருப்பாங்கன்னு தோணுது. பிரீத்தன் ஏன் அப்படி சொல்றேன்னா, ஏன் இல்ல பிரீத்தன் ஏன் அப்படி சொல்றேன்னா, அவங்க ஒரு ஏத்தவாங்க தெரியுமா, அது எனக்கு இங்க வரையும் ஃபீல் ஆச்சு. ஒரு வேளை அது எல்லாருக்கும் எல்லா பசங்களும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுதானோ? கண்டிப்பா காசி, கெமோரா அடிச்ச அடி ஸ்டார்லாட்டுக்கு எப்படியோ அது மாதிரிதானே இந்த அடி. இந்த மாதிரி ஒரு அது மட்டும் தனியா 5Dல ஃபீல் ஆச்சு எனக்கு. வடிவேல சொல்ற மாதிரி ஒரு ஏத்துனா பாருங்க, ஆய மூடுறா வந்து மூடிட்டேனே இல்ல வெளியே வந்திருக்குன்ற மாதிரி அவரு சித்தம் உட்கார்ந்துருப்பாரு பாருங்க. கடைசியில செம்மையா இருந்துச்சு அந்த போஸ். என்ன மாதிரி யார் யாருக்குன்னா 5Dல ஃபீல் ஆச்சோ எல்லாருமே ஒரு கமெண்ட்ஸ்ல போட்டு போயுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜோடிகளுக்கு வாய்ப்பு இல்ல.
அதான் அதெல்லாம் கசி வுட் கிட்ட போய் சண்டை போட்டு வுட் அந்த இல்யூஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி அயன்மேன் கிட்ட இல்லாத சில வேரியேஷன் அந்த பவர் எபிலிட்டி இருக்கிற மாதிரி காட்டினது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆமா பிரீத்தன், அது வந்து இந்த கேரக்டருக்கு மட்டுமானே யூனிக்கான ஒரு எபிலிட்டியா தோணுச்சு. ஸோ அதாவது அங்க தெரியும் கொஞ்சம் நம்மளுக்கு நம்ம மிஸ்டீரியோ யூஸ் பண்றதுதான் அவர் பண்ணுவாரு, ஓகே தான். பட் இந்த கேரக்டர் யூஸ் பண்ணும்போது பெருசா ஓகேன்னு தான் தோணுச்சு அந்த ஓகே illusion ஓகே technique. நீங்க புரியுது ஒரு கேரக்டரோட ஐடியாலஜி இவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஒன்னொன்னா போட்டு காப்பி கேட்டு போட்டுடலாம் பாக்குறீங்களா? இல்ல பிரீத்தன், அந்த அந்த டெக்னிக்கை டெவலப் பண்ணலாம் பிரீத்தன். எனக்கு தெரிஞ்ச இந்த த்ரஸ்டர்ஸ், அது ஷீல்டு அதெல்லாம் டெவலப் பண்றதை விட இந்த இல்யூஷனை வந்து இன்னும் பெட்டரா ட்ரை பண்ணலான்ற மாதிரி தோணுது இந்த ரீடி. கண்டிப்பா அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு டெக்னாலஜியா இருக்கலாம், புதுசா இருக்கலாம். ஆமா ஆமா, அதை வச்சு ஃபைட் பண்ணலாம். அது இன்னும் ஃபைட்டிங்ல நிறைய யூஸ் பண்ணலான்ற மாதிரி தோணுது. ஓகே. ஏன்னா ஐக்கியூ நிறைய இருக்கு. இல்ல ஐக்கியூ நிறைய இருக்கு, அவங்க வித்தியாசமா நிறைய யூஸ் பண்ணலாம் அந்த டெக்னிக்கை சொல்றேன். நீங்க வேற அடிக்கடி டெக்னிக் வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். சூரிய அளவுக்கு இல்லைங்க ஐக்கியம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெஃபிஸ்டோ வந்து இவரை அதே மாதிரி அந்த டீமன் ஃபார்மும் பெருசா ஒர்க் ஆகல பிரீத்தன். ரொம்பவே அண்டர்வெல்மிங்கா தான் தோணுச்சு. ஆமாமா, அது கொஞ்சம் ஒர்க் அவுட் அந்த ஆகல. ஹூட வந்து டீமன் ஃபார்மா உருவாக்குறது. இன்னொரு சும்மா மேட்ரு, வராது. மார்வெல்ல யாரெல்லாம் பீஸா சாப்பிட்டுருக்காங்களோ அதிகமா அவங்க எல்லாருமே மெஃபிஸ்டோ டீல்ல ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்களோன்னு இப்போ ஒரு மேட்டர் சுத்திட்டு அது எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டிங்கான ஒரு விஷயமா தான் எனக்கு தோணுது, தெரியல. அவர் சொல்லுவார்ல, போப்ஸ்ல இருக்கிற 100 பேரு பணக்காரங்க அரசியல்வாதி எல்லாரும் அதுக்கப்புறம் ஆமா ஆமா இந்த மாதிரிலாம் சொல்லும் போது பீஸா சாப்பிட்டவங்களும் அந்த வரிசையில வருவாங்களோ. ஆமா, நிறைய பேரை சொல்லுவாரு. ரியல் லைஃப் பர்சனையும் மென்ஷன் பண்ணுவாரு. ஷேக்ஸ்பியர்ஸ், பீட்டில் அதான் எல்லாம் கூட மென்ஷன் பண்ணுவாரு. இதுக்கெல்லாம் காப்பி ரைட் போட மாட்டாங்களா? என்ன வேணா சொல்லலாமா? தெரியல. என்ன வேணா சொல்லலாம். லோக்கி சீசன் 1 சீசன் 2 எல்லாம் காட்டியிருப்பாங்களே, ரியல் லைஃப் கூப்பர் அந்த மாதிரி ஏகப்பட்ட பேரை காட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரியல் லைஃப் கனெக்ஷன் எடுத்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்து அவ்வளவுதான், டீல் போட்டு போயிடுறாங்க. டீல் போட்டு போனோடனே தான் அந்த ரீரியோட உண்மையான ஹேர் ஸ்டைல் கட்டுறாங்க, அந்த ஒரிஜினல் காமிக் புக் ஹேர் ஸ்டைல். ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து முடிய பின்னி போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து முடிய எந்த அளவுக்கு நோட் பண்றோம் இல்ல, அந்த காமிக் அக்யூரேட் ஹேர் ஸ்டைல் அதான் தெரியும்ல உங்களுக்கு. அயன்ஹார்ட்டோட காமிக் அக்யூரேட் வந்து அந்த முடி அப்படிதான் இருக்கும். எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும், அவ்வளவுதான். ஓகே. இவங்களுக்கு பார்க்கும்போது அது கொஞ்சம் காமெடியா தான் இருந்து பிரீத்தன். அந்த ஹேர் ஸ்டைல் வந்து யாருக்கு கரெக்டா செட் ஆச்சுன்னா, டாமினோ தெரியும்ல, டெட்பூல்ல வருவாங்க, அவங்களுக்கு சூப்பரா இருக்கும். கரெக்டா சொன்னீங்க, டாமினோ சூப்பரா இருக்கும் கேரக்டர், ஃபேவரட் ஆயிடுச்சு எனக்கு. இவங்களுக்கு தெரியல, ஒரு மாதிரி கொடூரமா தான் இருந்தது. அதனால ஒன்றும் சொல்றது இல்ல. அடுத்ததான் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க சீசன் 2ல? சீசன் 2 நான் ஒன்னும் எதிர்பார்க்கல பிரீத்தன். வராம இருந்தாலே ஓகே தான். எனக்கு பெருசா எதிர்பார்க்கலாம் இல்ல எதுவும். நான் இதை எதிர்பார்த்தேன், சீசன் 2 எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லுவேன். கரெக்ட். அதே மாதிரி மறுபடியும் ரியலா குத்துறாங்களா இல்ல ஏஏ குத்துறாங்களா, ஒரு கன்ஃபியூஷனாவே இருக்கு பிரீத்தன். அந்த லாஸ்ட் மறுபடியும் அந்த டச் பண்ணி கட்டி பிடிச்சு பேசுவாங்க, ரியல் தான், அவ்வளவுதான். உங்களோட வந்துட்டாங்க, அதுவும் புது விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்காது. அதுலயே உங்களுக்கு ஐடியாலஜி அதுலயே கொடுத்துருவாங்க, உங்களுக்கு சிம்பிளா புரிய வச்சிருவாங்க. அவங்க அந்த எப்போ இறந்தாங்களோ அந்த டைம் லைன்ல இருந்து வந்துட்டாங்க அப்படின்னு. இல்ல அதுதான், அப்படி பார்த்தா வந்து அந்த ஹூட் மாதிரி தான் இவங்களா. அந்த ஹூட டச் பண்ணும் போது அந்த வெயின்ஸ் வந்து போகும்ல அந்த ஹூடுக்கு, அது ஆமா ஆமா. அதே மாதிரி வந்து இவங்க வந்து அவங்களை டச் பண்ணும் போது அந்த வெயின்ஸ் போகுது. அப்போ அந்த ஹூடோட பவர் வந்து அப்படியே அவங்களுக்குள்ள இருக்கா, அந்த மாதிரி தான் இருக்கும். இல்ல, ஹூடோட பவர் இருக்க மாதிரி தெரியல. அவங்க என்னன்னா இவளுக்கு வந்து பவர்ஸ் கேட்கல, அதான் புரிஞ்சுக்கணும். அங்க பவர் வேணும்ன்றதுனால ஹூட கொடுக்குறாரு. இவங்களுக்கு உண்மையாலே ஜஸ்ட் லைக் நேட்டலி வந்தா போதுன்றதுனால நேட்டலி கொடுக்குறாரு. ஸோ அவங்கள டச் பண்ணும்போது அந்த இது போகுது அவங்களுக்கு. ஆக மொத்தம் இந்த டீலிங் ஒர்க் அவுட் ஆகுது. அவங்க சோல் வந்து அவர்கிட்ட போயிருச்சுன்னு காட்டுறாங்க, அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதான். அதோட முடிச்சு விடுறாங்க. ஒரு வழியா நம்மளும் நிம்மதியா ஆகும் போதுதான் போஸ்ட் கிரெடிட்னு சொல்லிட்டு ஒண்ணு காட்டுறாங்க. பார்த்தா நம்ம பார்க்கர் ராபின்ஸ் வந்து மீட் பண்றாங்க, அந்த ஜெல்மாவை மீட் பண்ணி. ஆமா, அந்த மந்திரவாதி பொண்ணை மீட் பண்ணி, யாராவது மந்திரவாதியை பார்க்கணும்னு சொல்றாரு. ஒருவேளை மறுபடியும் இவரையும் நல்லதா புஷ் பண்ணுவாங்களோ, பார்க்கர் ராபின்ஸ் வந்து நல்லவங்க டீம்ல போட்டு விட்டுருவாங்களோ. ஜெல்மா வந்து ஒரு குட் கேரக்டர் மாதிரி தான் தோணுது. அவங்கள வந்து மீட் பண்ணும்போது இவங்க 2 பேருமே சேர்ந்து ஏதாவது கண்டுபிடிப்பாங்களோ, அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்றாங்க. ஒருவேளை ஜெல்மா நல்ல பொண்ணாவும் இருக்கலாம், இல்ல பார்க்கர் ராபின்ஸ் கூட சேர்ந்து 2 பேரும் நல்லவங்களா வரலாம். சம்திங்ஸ் இல்லைன்னா பார்க்கர் ராபின்ஸ் இவங்களும் சேர்ந்து காமத்தாஜ் அந்த மாதிரி நம்ம நேபாள் கிட்ட போயிட்டு மேஜிக் எல்லாம் பார்த்து, இல்ல டாக்டர் செஞ்ச மீட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் திடீர்னு நம்ம உண்மை முகம் பார்க்கிங் ராபின்ஸ் கெட்ட வந்தான், மந்திர கத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி ஜெல்மாவை அடிச்சு போட்டு போய் தான் இப்போ வந்து பழி வாங்க போறேன் இப்படியும் கிளம்பலாம். இல்ல மெஃபிஸ்டோவே எதிர்க்கலாம்னு நினைக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி அதான் நல்லா நான் வந்து இனிமே உங்களுக்கு சப்போர்ட் மெஃபிஸ்டோ வலிக்கலாம் நம்மளாம் சேர்ந்துன்னு சொல்லலாம். என்ன மேபி நீங்க 2 பேர் சேர்ந்து எப்படி மேஜிக் கவுண்டர் பண்றது அப்படியும் இருக்கலாம். தெரியல, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. ஆனா மெஃபிஸ்டோவை எதிர்க்க முடியாது. ஸோ அதனால ரைட்டிங் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. கதை தொடர்ந்து மெஃபிஸ்டோவை கூட்டு வந்துட்டாங்க ஈஸியா, பட்
ஸ்டோரி வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், காம்ப்ளிகேட்டாக எழுதணும் கசி. ஏன்னா ஓவர் பவர் கேரக்டர்ஸ் வந்து ரைட் பண்ணும்போது பார்த்து எழுதணும். ஸோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ல போடுங்க. சீசன் 2 எதிர்பார்க்குறவங்க கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். போய் வரலாம். பாய்.